நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேலி பெஸ்ட் ட்ராப். வேலியில் நம்ம மொத்தம் சப்ளை டிமாண்டில் 2 சொன்னோம், 2 டைப். அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பீக் அண்ட் வேலி அண்ட் அனதர் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஷன் பேட்டர்ன். இதில் வந்து பீக்குக்கு ஆல்ரெடி நான் ஒரு சார்ட் செட்டப் சொல்லியிருப்பேன், ஓகேவா? ட்ராப் பேஸ் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பீக்னால் மேலே போகிறது, அதேமாதிரியே ரேலி ஆகணும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலிங்கிறது என்னென்னா டவுன், பள்ளத்தாக்கு அந்த மாதிரி ஒரு மீனிங். ஸோ வேலிங்கிறது என்னென்னா டவுனில் போகிற மாதிரி மீனிங்காக. ஸோ ஓகே, நம்ம அதில் வேலிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேலி. ஃபஸ்ட்டு மார்க்கெட் ரேலி ஆகும், அதுக்கப்புறம் ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் ட்ராப் ஆகும். ரேலி பேஸ் ட்ராப். இந்த பேஸை தான் வந்து நம்ம என்ன பாஸ்ன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் மூவ் அப் ஆகும், அப்புறம் ஒரு பாஸ் எடுக்கும், அப்புறம் டவுன் ஆகும், ஓகேவா? இந்த பாஸ் ஆகிற இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கேண்டில் தான் நம்ம பேஸாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த பேஸை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சப்ளை ஜோன், அப்படி இல்லைன்னா ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம 2 இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணோம். ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங் மூவ் டவுன் ஆகிருக்கணும், ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கணும், அண்ட் வந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் எடுக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், ஓகேவா? இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதோட லோ இருக்கலாம், இந்த லோவில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் பாயிண்ட். இதான் உங்களோட டார்கெட் பாயிண்ட். இதை வந்து நம்ம ரேலி பேஸ்ட் ட்ராவலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இதை நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சார்ட்டில் சொல்லிடுறேன். இப்போ இதான் வந்து நான் சார்ட்டை ட்ரா பண்ணியிருக்கேன், சேம் அதே சார்ட் தான். ஒரு மார்க்கெட் வந்து எனக்கு டவுன் ஆகுது, பார்த்திங்கன்னா தெரியும். மார்க்கெட் எனக்கு டவுன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹை இருக்குது, திரும்ப லோயர் ஹை, திரும்ப லோயரில் வந்துடுச்சு. எனக்கு வந்து ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. அதுவும் எப்படின்னா ஒரு சடன் மூவ் டவுன். அப்புறம் ஒரு பிக் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. எனக்கு அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டிலை வந்து நான் பேஸாக கன்சிடர் பண்ணுறேன், அதாவது ஆர்டர் பிளாக்காக. அந்த கேண்டிலுக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சோடனே நான் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறேன். என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ப்ரீவியஸ் லோவில் வந்து என்னோடய டார்கெட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸ்டாப் லாஸை மேலே வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸு. நமக்கு ப்ராஃபிட் கிடச்சி பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் 1:5 RRல, ஓகேவா? இது போல் தான் நம்ம வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை ஒவ்வொரு கான்செப்டையும் தனியாக பிரித்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபைனலாக போட போகிற வீடியோ என்னென்னா ஆர்டர் பிளாக். அந்த ஆர்டர் பிளாக்கில் வேலிட் எது, இன்வேலிட் எது. ஏன் நான் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நீங்கள் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் ஆர்டர் பிளாக்கில் நீங்கள் வந்து எது வேலிட் இன்வேலிட்னு ஃபைல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.